ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து 2024 ஜான் டு ஏப்ரல் மந்த் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி 20 கொஷின்ஸ் வந்து ரீகால் பண்ணிட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 6 o'clock வந்து வந்துடும். ஓகே, இன்னொரு டாப்பிக்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ அமைப்பு வெளியிட்ட இசை நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்னை தாங்க. அடுத்ததாக கோடெக்ஸ் அலைமெண்ட்ரியஸ் கமிஷன். இந்த கமிஷன் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவுப் பொருட்களினுடைய தரநிலைகள், அதாவது அதனுடைய குவாலிட்டியை வந்து நிர்ணயம் செய்யறதுக்காக இந்த கமிஷன் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த கமிஷன் வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2 அமைப்புகளும் வந்து சேர்ந்து உருவாக்கினது. இதில் மொத்தமாக 194 நாடுகள் வந்து உறுப்பினராக இருக்காங்க. நம்மளுடைய இந்தியா வந்து 1964 இந்த அமைப்பில் வந்து உறுப்பினராக இருக்குது. இதனுடைய தலைநகர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோம் நகரில் தான் வந்து இருக்குது. அடுத்ததாக இந்த கோடெக்ஸ் வந்து தனியாக CCSCH 2013 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இது குறிப்பாக உணவுப் பொருட்கள்லேயே மசாலா பொருட்களுக்கும் மூலிகை பொருட்களுக்கும் வந்து உருவாக்கப்பட்டது. ரீசெண்டாக இந்த கோடெக்ஸ் அமைப்பு வந்து ஒரு 5 உணவுப் பொருட்களுக்கு வந்து தரநிலைகளை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்களாமா. அது என்னென்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறிய ஏலக்காய், அடுத்ததாக மஞ்சள், அடுத்ததாக RR என்கிற ஜூனிஃபர் ஃபெர்ரி, அடுத்ததாக ஜமைக்கா மிளகு என்கிற ஹால் ஸ்பைசஸ், அடுத்ததாக அன்னாச்சிப்பூ என்கிற நட்சத்திர சோம்பு. இந்த 5 உணவுப் பொருட்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, தரநிலைகளை நிர்ணயம் செஞ்சுருக்காங்களாமா. அடுத்தது போயிடலாம். உலகிலேயே அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நகரங்களுடைய லிஸ்ட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. இதை வந்து சென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ லொகேஷன் தொழில்நுட்ப அமைப்புன்றவங்க தான் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லண்டன் வந்து அதிக நெரிசல் கொண்ட நகரங்களில் முதலிடத்துலையும், அயர்லாந்தினுடைய தலைநகரான டப்ளின் வந்து 2ஆம் இடத்துலையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்க பெங்களூர் வந்து எங்கே இருக்குது, 6வது இடத்துல வந்து இருக்காமா. அடுத்ததாக இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் வந்து உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கையில் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து ஒரு 6 வருடங்களாக வந்து முதலிடத்துலேயே வந்து வகிச்சிட்டு வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி மாணவர்களுடைய சேர்க்கையில் 2035 நம்ம நாட்டில் அதிகபட்சமாக ஒரு 50% ஆயிடுச்சு நம்ம வந்து அச்சீவ் பண்ணணுன்றது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எய்மாக இருக்குது. அதன்படி பார்த்தா 2ஆம் இடத்துல வந்து சண்டிகரும், யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தீங்கன்னா முதலிடம் வந்து புதுச்சேரியும், அடுத்தது வந்து டெல்லியும் வந்து இருக்குது. அடுத்ததாக இதில் வந்து ரொம்ப உயர்கல்வி மாணவர்களுடைய சேர்க்கையில் பின்தங்கியுள்ள மாநிலங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா அசாமும் பீகாரும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை எரிவாயு இறக்குமதி ஒப்பந்தம், அதாவது LNG லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸுடைய இறக்குமதியை நம்மளோட இந்தியா வந்து கத்தார் நாட்டு கூட வந்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இருக்கிற ஒப்பந்தம் வந்து 2028 வந்து முடிவடைய போகுது. மேலும் வந்து 20 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால 2048 வரைக்கும் கத்தார் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லிக்விட் நேச்சுரல் கேஸை வந்து வாங்க போகிறோமாமா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ICC டெஸ்ட் கிரிக்கெட்டினுடைய தரவரிசையில் பந்து வீச்சாளனுடைய தரவரிசையில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணியை சேர்ந்த ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் தான். நம்மளுடைய இந்தியன் வந்து இந்த தரவரிசையில் முதல் இடத்துல இருக்கிறது. இதுவே வந்து 4வது இந்தியராக வந்து இவர் இருக்கார். ஃபஸ்ட்டு இருக்கிற 3 இடத்துல யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அடுத்ததாக பிஷன் சிங் பேடி அவர்கள். அப்போது 4வது இந்தியர் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து ஜஸ்பிரீத் பும்ரான்னு சொல்லிட்டு ஆன்சர் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வங்கிகளுக்கான குறுகிய கடன்கள் மீதான வட்டி வீதம், இது வந்து ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம். ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனிங் வந்து ரிசர்வ் பேங்க்கிட்டேருந்து மற்ற பேங்க்லாம் வந்து ஒரு கடன் வாங்கிச்சு ஒரு குறிப்பிட்ட தொகையை அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா, நீங்கள் வாங்கின கடன்களுக்கான வட்டி வீதம் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை நிதி கொள்கை குழு நடக்கும் போதும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதன்படி வந்து வங்கிகளுக்கான குறுகிய கால கடன் தொகை, அதாவது ரெப்போ ரேட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 6.5% வந்து நம்மளுடைய ரெப்போ ரேட்டாக வந்து இருக்குது. இது வரைக்கும் ஒரு 6 தடவை வந்து நிதி கொள்கை கூட்டம் வந்து நடந்திருக்கும். ஆனால் ரெப்போ ரேட்டை வந்து ரிசர்வ் பேங்க்கு சேஞ்சஸ் பண்ணலை. நிதி கொள்கை குழு கூட்டம் வந்து எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து நடந்தது. RBIனுடைய கவர்னர் வந்து நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சக்தி காந்தா தாஸ் அவர்கள். அதுக்கப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2023-24 நிதியாண்டில் இவங்க என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 7.3% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பன்னாட்டு கனித்தமிழ் 24 மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நந்தம்பாக்கத்தில் வந்து நடந்தது. எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து நடந்திருக்கும். 2023 பாரத ரத்னா விருதுகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 2024 தான் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக வந்து 5 நபர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகனுடைய முதுபெரும்
தலைவரான எல்கே அத்வானி அவர்களுக்கும், அதுக்கப்புறமேட்டு வந்து பீகாரினுடைய எக்ஸ் சிஎம்மான கற்பூரி தாக்கர் அவர்களுக்கும், அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய சிஎம்மாக இருந்த சரண் சிங் நரசிம்மராவ் அவர்களுக்கும், அடுத்ததாக வேளாண் விஞ்ஞானியான எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கும் அதிகபட்சமாக 2024 பாரத ரத்னா விருது அதிக எண்ணிக்கையில் அறிவிக்கப்பட்டது இந்த ஆண்டில் மட்டும்தானாமா. அதற்கு முன்னாடியே 1999 வந்து மொத்தமாக ஒரு 4 பேருக்கு வந்து அறிவிச்சிருப்பாங்க. அடுத்ததாக 1954 முதன்முறையாக பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் யாருன்னு கேட்டால் மூதறிஞர் ராஜாஜி சரப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், சி.வி. ராமன் அவர்கள். அடுத்ததாக இது வரைக்கும் வந்து மொத்தமாக எத்தனை பேர் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 53 பேர் வாங்கியிருக்காங்களாமா. நம்ம நாட்டில் அதிகமாக வந்து ரயில்கள் வந்து மோதி யானைகள் வந்து உயிரிழக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்க மதுக்கரை வனச்சார பகுதியில் தான். அங்கே வந்து ரீசெண்டாக என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அதாவது யானைகளுடைய நடமாட்டத்தை வந்து கண்காணிக்கிறதுக்காக ஏஐ கண்காணிப்பு அமைப்பை வந்து ஏற்படுத்த போகிறாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமைப்பை வந்து யூஸ் பண்ணி அது மூலமாக வந்து கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக ஜவுளி பொருட்களினுடைய ஏற்றுமதியில் முதலிடத்தில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனா இருக்குது. 2ஆம் இடத்துல வந்து வங்காளதேசம், 3வது இடத்துல வந்து வியட்நாம், நம்மளோட இந்தியா வந்து 6வது இடத்துல வந்து இருக்கு. ஓகே, அடுத்ததான் பொது சிவில் சட்ட மசோதா வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து தாக்கல் பண்ண போறாங்க. இதை தாக்கல் பண்ண போறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. முதல் முறையாக நேற்று வந்து நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு பின்னாடி பொது சிவில் சட்ட மசோதா வந்து அமல்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டானா உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சுதந்திரத்துக்கு முன்னாடி எந்த மாநிலத்தில் வந்து நடைமுறையில் இருந்தது பொது சிவில் சட்ட மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவாவில் இருந்தது. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா ஈரான் செல்றதுக்கு வந்து இந்தியர்களுக்கு வந்து விசா இனிமே வந்து தேவையில்லை. ஆனால் வித் கண்டிஷன்ஸோட. என்ன கண்டிஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விசா இல்லாமல் வெறும் பாஸ்போர்ட் வச்சுட்டே வந்து 6 மாதத்துக்கு ஒரு வரைக்கும் நம்ம வந்து ஈரானுக்கு வந்து போகலாம் சுற்றுலா பயணமாக. அதில் வந்து மொத்தமாக வந்து அதிகபட்சமாக ஒரு 15 நாட்கள் தான் வந்து நம்ம வந்து அங்கே தங்க முடியும். 15 நாட்களுக்கு மேலே போனால் அங்கே இருக்கிற தூதரகத்துக்கிட்ட விசா பெற்றுட்டு தான் வந்து நம்ம அங்கே வந்து ஸ்டே பண்ண முடியுமா. அடுத்ததாக கருப்பை வாய் புற்றுநோய், அதாவது இந்த வைரஸ் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், இது ஹெச்பிவின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் 2023 எடுத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி மொத்தமாக 8500 பெண்கள் வந்து இந்த கருப்பை வாய் புற்றுநோயினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களாமா. இதில் வந்து சிக்கிம் நடந்த ஆய்வில் ஹெச்பிவி தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தடுப்பூசி செலுத்துறது மூலமாக ஒரு 90% வந்து இந்த கருப்பை வாய் புற்றுநோயை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது குறிப்பாக 9லேருந்து 14 வயதுக்குட்பட்ட வளரினம் பெண்களை தான் வந்து குறிப்பாக பாதிக்குதாமா. அடுத்ததாக நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தினுடைய செலவினங்களை விட வருவாய் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அதாவது இன்கம் வந்து லோவாக இருக்கும், செலவினங்கள் வந்து அதிகமாக இருந்தால் இதுதான் வந்து நம்ம நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு நாட்டில் எப்போவுமே பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போதுன்னு பார்த்தீங்கன்னா நிதியை வந்து பற்றாக்குறையாக தான் வச்சு வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டான ஒரு இதுவாக வந்து போயிட்டுருக்கும். அப்படி பார்க்கும்போது 2024-25 நாட்டினுடைய நிதி பற்றாக்குறை வந்து ஜிடிபின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து 5.1% வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்ப சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக 2025-26 வந்து ஃபினான்ஷியல் இயரில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிதி பற்றாக்குறை வந்து ஜிடிபியினுடைய 4.5% வந்து குறைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நிதி பற்றாக்குறை பற்றி பார்த்துட்டோம். அப்போ நிதி உபரின்னு ஒன்று இருக்கும்ல, அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் வந்து மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன பண்ணணும், அப்போ செலவினத்தை விட வருவாய் எப்படி இருக்கும், அதிகமாக இருந்தால் அது உபரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வருவாய் வந்து கம்மியாக இருந்ததுனால அது நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அடுத்ததாக பேமெண்ட் பேங்கினுடைய சிஇஓ யாருன்னு கேட்டாங்கன்னா விஜய் சேகர் குப்தா. இதை ஏன் வந்து இங்கே பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் வந்து இந்த பேடிஎம் பேங்க்கை வந்து பேன் பண்ண போகிறதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதனால் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேகர் குப்தா. இந்த பேடிஎம் பேங்க் வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2016 தான் வந்து நம்மளோட இந்தியாவில் தொடங்கப்பட்டது. அடுத்ததாக இந்திய பெருங்கடல்கள் மாநாடு வந்து 2024 பிப்ரவரி மாதம் வந்து ஆஸ்திரேலியாவுடைய பெர்த் நகரத்தில் வந்து நடந்திருக்கும். ஆஸ்திரேலியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தான் வந்து இதில் கலந்துட்டு இருப்பாங்க. ஆஸ்திரேலியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பென்னி வாங்.
ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். தேசிய பழங்குடியினர் விழா 2024 இதை வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து நடந்திருக்கும். எப்போ நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா February 10 to 18 வரைக்கும் வந்து நடந்திருக்கும். எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டோன்னா மேஜர் தியான் சந்த் தேசிய விளையாட்டு மைதானத்தில் தான் வந்து நடந்திருக்கும். அதாவது பருவநிலையை வந்து மாற்றுறதுக்கு வந்து பழங்குடியினுடைய வாழ்க்கை முறை வந்து பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக 37வது சூரஜ் குண்ட் சர்வதேச கைவினை திருவிழா வந்து எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்க பர்டிகுலராக பரிதாபாத் அப்படின்ற இடத்துல வந்து நடந்திருக்கும். அடுத்ததாக 3வது வெளிநாட்டு ஐஐடி வளாகம், அதாவது வெளிநாட்டு ஐஐடி கேம்பஸ் வந்து எங்கே திறக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து 2 இடத்துல வந்து நம்மளுடைய ஐஐடி கேம்பஸ் வந்து இருக்குது. எங்கெங்கன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கேம்பஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா தான்சானியானுடைய ஜார்ஜ் பார் நகர்லேயும், அது வந்து சென்னை ஐஐடியினுடைய கிளையும். 2வது வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைநகரான அபுதாபியில் வந்து அது வந்து டெல்லியினுடைய ஐஐடி கேம்பஸும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 3வதாக எங்கே அமைக்க போகிறாங்கன்னு கேட்டால் நம்ம இலங்கைன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ரீசெண்டாக கர்நாடகாவில் தான் வந்து குரங்கு காய்ச்சல் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டது. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா KFD, அதாவது கேன்சர் ஃபாரஸ்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு வந்து வேற ஒரு 20 கொஷின்ஸோடு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.